மீரா, சித்தப்பா வீட்டுக்கு கூப்பிட்டாதான் நீ வரமாட்டேங்கிற. இந்த ட்ரெஸ்ஸாவது மாத்திக்கோ. இல்ல சித்தப்பா. நீ மாத்திக்கம்மா. டாக்டர், டாக்டர், சீக்கிரம் வாங்க. டாக்டர், நீங்க தள்ளி போங்க. சிஸ்டர் சீக்கிரம் எப்சோல் இன்ஜெக்ஷன் கொடுங்க. டாக்டர் முதல்ல செக் பண்ணுங்க. ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. மருந்து வேலை செய்கிறதுக்கான சிம்டம்ஸ் தான் அது. இனிமேல் ஃபிட்ஸ் வராது. பல்ஸ் ரேட் நார்மல் ஆகிடுச்சு. பட் கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் தான் எதையுமே உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் ஒன்று, இனிமேல் அவன் உயிருக்கு ஆபத்து இல்லை. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் அவன் தான் சொல்லணும், எனக்கு இல்லை, உனக்கு. டேக் கேர் ஆஃப் ஹிம். சபா, என்ன பாருங்க, நான் பேசுறது கேக்குதா? சபா, என் கையை பாருங்க. நான் கையை மூவ் பண்ணுறேன், அப்படியே பாருங்க. இந்த பக்கம் பாருங்க. குட், வெரி குட். சபா, இவங்களை உங்களுக்கு தெரியுதா? வெரி குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க்ஸ். தேங்க்ஸ் மா. எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 503 பில் பே பண்ணணும். கொடுங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க பேஷண்டோட ட்ரெஸ். ஷல் ஐ பேக் இட்? எஸ் ப்ளீஸ். சபாபதி F20 பட்டினப்பாக்கம். குமாரு, ஏற்கனவே 25 ரூபா பேலன்ஸ் இருக்குது. இப்ப வேற துணுங்குனுங்கிற. நாளைக்கு மொத்தமா சேர்த்து கொடுத்துரு. என்ன புரியுதா? வாயை திறக்கிறானா பாரு. யாரு இது? ஜோதி, கடையை பாத்துக்கா. ஏமா யாரு யாரு உனக்கு? அம்மா, இங்க சபாவோட வீடு எது? அதான் சபாவோட வீடு. என்னாச்சுன்னு தெரியல, மேட்ச் கிச்சு போயிருக்கும் பொழுது 2 நாள் ஆளையே காணோம். ஆமா, யாருமா நீ? சபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்ல. அவரை நான் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா இருக்காரு. இப்ப ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் இல்ல. இப்ப நல்லா இருக்கல? நல்லா இருக்காரு. மாரியாத்தா தான் காப்பாத்தணும். இது பாரு, அதான் நம்ம கடை. வாமா. அம்மாடி, சபா ரொம்ப நல்ல பிள்ளை. ஆனா கண்ணு மண்ணு தெரியாம பைக்கை ஓட்டும். அப்படி போய் உட்காரு. நீ உட்காருமா. ஜோதி, ஒரு நல்ல டீ போடுமா. டீ குடி. தேங்க்ஸ். சபாவோட அப்பா அம்மாவை நான் பார்க்கணும். சபாவோட அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. பாத்தியா, கலாட்டா பண்ணிக்கிறான் பாரு. அவன் தான் சபாவோடைய அப்பா. பாவம் அந்த புள்ள. சின்ன வயசுல இருந்தே அதுக்கு கஷ்டம்தான். பஞ்சர் போட்டு தாமா பச்சின்னுக்குது. இது பாரு, அதுக்கு அம்மா இல்லை. நீ தாங்கன்னா அவனை காப்பாற்றணும்.